சேனல் 5 சினிமா மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். சினிமா பற்றி நம்ம பேசுவோம். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நடிகர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அது எப்படி தீர்மானிக்கப்படுது அப்படின்னா, ஒரு பக்கம் பாக்ஸ் ஆஃபீஸ், இன்னொரு பக்கம் கிரிட்டிக்ஸ். நல்ல வசூலும் இருக்கணும், நல்ல படம் அப்படிங்கிற அங்கீகாரமும் கிடைக்கணும், நல்ல ரிவ்யூஸும் வரணும். இதை வச்சு தான் கடந்த சில வருஷங்களாக நல்ல ஹீரோஸ் நின்றுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சில டைமில் இயக்குநர்கள் ஹீரோ ஆவாங்க, மியூசிக் டைரக்டர் ஹீரோ ஆவாங்க, எடிட்டர்லாம் ஹீரோ ஆகியிருக்காங்க, ப்ரொடியூசர் ஹீரோ ஆவாங்க. இப்போ நடைமுறையில் இருக்குது. இல்லைனா திடீர்னு ஒரு ஹீரோ வருவார், ஒரு 2-3 படங்கள் மிகப்பெரிய ஹிட் கொடுப்பாங்க, 100 நாள் ஓடும், 100 கோடி கலெக்ஷனில் இணைவாங்க, அப்புறம் அப்படியே காணாமல் போயிடுவாங்க. சில ஹீரோக்கள் மட்டும்தான் கன்சிஸ்டன்சியாக வசூலும் கொடுத்து நல்ல படமும் கொடுத்து இவ்வளோ காலமாக இருந்துட்டு இருக்காங்க சொல்லணும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 2000 to 2010 வரைக்கும் சூர்யா விக்ரம் படங்கள் ஓரளவு நல்லா பீக்ல வந்துட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் விக்ரம் அவர்கள் தில், ஜெமினி, காசி, சாமி இந்த மாதிரியான படங்கள் ஒரு வருஷத்திலே 3 படங்கள் பிளாக் பஸ்டர் அந்த மாதிரிலாம் கொடுத்து ஒரு பீக்ல வந்துட்டு இருந்தாரு. சூர்யாவும் அந்த பக்கம் பார்க்கும்போது காக்க காக்க, பேரழகன், ஆறு, வேல், அயன் இந்த மாதிரியான படங்கள்லாம் கொடுத்து அவரும் ஒரு பக்கம் பீக்ல வந்துட்டு இருந்தாங்க. அஜித், விஜய் அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களும் அப்படியே ஒரு ஸ்லோவா வந்துகிட்டு இருந்தாங்க. 2010க்கு மேல அவங்களுடைய ஆதிக்கம் மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. இடையில சிம்பு, தனுஷ் இவங்களுடைய படங்களும் அப்பப்போ பீக்ல வந்துட்டு போகும். இப்போ இவங்களுடைய களம் தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2010க்கு அப்புறம் சேஞ்சஸ் ஆச்சு. சிவகார்த்திகேயன் அண்ட் விஜய் சேதுபதி இவங்களுடைய வருகை வந்துச்சு. இவங்களுடைய வருகை சிலருடைய படங்கள் வராமல் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜீவா, ஆர்யா, ஷால் இவங்களுடைய படங்கள்லாம் ஓரளவுக்கு வந்துகிட்டு இருக்கும். ஒரு யங்ஸ்டர் வந்துட்டு இருப்பாங்க, யங்ஸ்டருக்கான ஒரு ஜாலியான படம், ஆக்ஷன் படங்கள் இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். இந்த படங்கள் எல்லாமே சிவகார்த்திகேயன் அண்ட் விஜய் சேதுபதி இவங்க பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுடைய படங்கள்லாம் கொஞ்சம் டவுன் ஃபேஸ்ல போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் இவங்களுடைய படம் ஹிட்டாக காரணமே நல்ல கதைகள், நல்ல கதாபாத்திரம், நல்ல வசூல் இதெல்லாம் கொடுத்து அவங்க முன்னணி நடிகராகவும் வந்துட்டாங்க. இந்த லிஸ்ட்டில் எங்கப்பா ரஜினி, கமல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க 80ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் ஆண்டவர் அப்படிங்கிறக்கு பேருக்கான தகுதியுள்ள ஒரு நபர் தான். இன்னும் அவர் திரையுலகில் இருக்கார். சூப்பர் ஸ்டார் சொல்ல தேவையில்லை. 50 ஆண்டுகள் திரையுலகில் கூலி வரப்போகுது. ஸோ அவங்க 2 பேரும் அந்த பீக்கில் தான் இருக்காங்க. அவங்கள தவிர்த்து தான் நம்ம இப்போ பேசுகிறோம். ஏன் இந்த டாபிக் இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ட்ரையான பீரியட் வரும் தமிழ் சினிமாவுக்கு. அது என்ன ட்ரையான பீரியட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா இண்டஸ்ட்ரியிலும் ஒரு சூப்பரான படங்கள் வரும், வசூல் சூப்பராக போயிட்டுருக்கும். அப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். எந்த படங்களுமே பெருசாக ஓடாது. சின்ன படங்களும் வரும், அதையும் ஆதரிக்க மாட்டோம். நம்ம பெரிய படங்கள் வரும், அதையும் ஆதரிக்க மாட்டோம். வசூலும் இருக்காது. மற்ற படங்களெல்லாம் பீக்கில் போயிட்டுருக்கும் மற்ற இண்டஸ்ட்ரிலாம். அந்த ட்ரையான பீரியட்லாம் இப்போ காப்பாற்றிக்கிட்டு இருக்க ஒரு நபர் அப்படின்னு சொல்லணும்னா விஜய் சேதுபதி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அவருடைய படங்கள் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, மும்பைக்கர், ஜவான், மேரி கிறிஸ்மஸ், விடுதலை, எஸ், இப்போ வந்திருக்கக்கூடிய தலைவன் தலைவி, மகாராஜா இந்த படங்கள் சமீபத்தில் படங்கள். இதுக்கு முன்னாடி சில படங்கள்லாம் வந்துச்சு. டிஎஸ்பி, 19, 1/A, அதுக்கப்புறம் சில படங்கள் எல்லாமே கொஞ்சம் ஃப்ளாப்பான படங்கள். இப்போ அந்த கடந்து இவர் இப்போ பண்ணிட்டு இருக்க படங்கள் பார்த்தீங்கன்னா, ஹிந்தியில் ஒரு 3 படம் பண்ணியிருக்காரு, தமிழில் விடுதலை, எஸ், இப்போ தலைவன் தலைவி, மகாராஜா இது எல்லாமே ஒரு பிளாக் பஸ்டரான படங்கள்னு சொல்லணும். விடுதலை, எஸ் தவிர அது ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஹிட்டான படங்கள், எங்கே ஆவரேஜாக இறங்கல. ஏன் இந்த கம்பேரிசன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படங்கள் எல்லாமே வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் மிகப்பெரிய ஹிட். மகாராஜா 20 கோடி தான் படத்தினுடைய பட்ஜெட்டே போட்டிருக்காங்க. 215 கோடி கிட்ட படத்தினுடைய கலெக்ஷன் காமிச்சிருக்காங்க. சைனால ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவில் ஓடிட்டு இருந்தது. சைனால எடுத்துக்கிட்டோம்னா சூப்பர் ஸ்டார் படங்களுக்கு அப்புறம் விஜய் சேதுபதி படம் தான் மிகப்பெரிய அளவில் ஓடி இருக்கு. ஸோ அதனால தான் அவர் இந்த டாபிக்ல நம்ம கொண்டு வரக்கான காரணம். 215 கோடின்னு சொல்லியிருந்தாங்க. அஃபிஷியலாக நம்ம ரெக்கார்ட் எடுத்து பார்த்தாலும் 190 கோடி லாஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ மகாராஜா ஒரு மிகப்பெரிய ஹிட். ஏன்னா அதுக்கு முன்னாடி படங்கள் எல்லாமே ஃப்ளாப், அட்டர் ஃப்ளாப், டிசாஸ்டர் அந்த மாதிரியான இருந்த சூழ்நிலையில் மிகப்பெரிய ஹிட் மகாராஜாவில் கொடுத்துருந்தாரு. இப்போ தலைவன் தலைவி எடுத்துக்கிட்டாலுமே ஒரு ரொம்ப சின்ன நம்பர் பட்ஜெட்டு தான். அந்த படம் 4 நாள் 25 கோடி, 6 நாளில் 50 கோடி, இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு 80 கோடி மேலே தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த 2 படத்துக்கான ஒற்றுமையை ரொம்ப ரிலேட்டபிளான கண்டென்ட் மிடில் கிளாஸ் லைஃப் கவர் ஆகுது. தலைவன் தலைவி எடுத்துக்கிட்டோம்னா அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்குமே கவர் ஆகும். புதுசாக கல்யாணம் இருக்கக்கூடிய ஒரு நபர், தம்பதியினர் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆயிரும். அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய சண்டைகள், அவங்க குடும்பம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, பொண்ணு குடும்பம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, ஏன் இந்த சண்டை வருது, எப்படி இதை முடிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக தலைவன் தலைவியில் சொல்லியிருப்பாங்க. பாண்டிராஜ் கூட, ஏன்னா ஒரு ஃபேமிலி டைரக்டர் அப்படின்னு ஃபார்ம் ஆகி வந்துட்டாரு. ஸோ அவருடைய படங்களும் நல்லா கலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிற வகையில் தலைவன் தலைவி ஒரு மிகப்பெரிய ஹிட். ஏன் நீங்கள் விஜய், அஜித் இதெல்லாம் சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது, இவங்களுடைய டிராபேக் என்னன்னு பார்த்தோம்னா, விஜய் படங்கள்
இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா லியோ அண்ட் கோட் மிகப்பெரிய கலெக்ஷன் தான். கிரிட்டிக் சைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஆவரேஜான படங்கள் தான். சரி, அஜித் படம் எடுத்துக்கிட்டோம்னா விடாமுயற்சி அண்ட் குட் பேட் அக்லி 2 படமும் 200 கோடிக்கு மேல கலெக்ஷன். ஆனா கிரிட்டிக்ஸ் ஆவரேஜ் தான். சூர்யா படம் எடுத்துக்கிட்டோம்னா ரெட்ரோ அது ஒரு 200 கோடிக்கு மேல கலெக்ஷன் சொல்றாங்க. ஆனா கிரிட்டிக்ஸ் வந்து ஆவரேஜ் தான். தனுஷ் படங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து இந்த ரிஸ்க்ல சேர்த்த முடியாது. அவரும் வந்து இப்போ ஒரு உலக நாயகன் ரேஞ்சுக்கு வந்து போயிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு படம் ஏறுது இறங்குது. அவரே சொல்லிட்டாரு என்கிட்ட எந்த மாதிரியான படம் கூட வரும் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு. குபேரா படம் நல்லா தான் இருந்துச்சு. அதையும் நம்ம இங்க செலிப்ரேட் பண்ணல. தெலுங்குல வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது விஜய் சேதுபதி படங்கள் வந்து வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கன்சிஸ்டன்ஸான ஒரு ஹீரோவா இருக்காரு. தமிழ் சினிமா தற்போது காப்பாற்றி வரக்கூடிய ஒரு ஹீரோ அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஏன் இந்த படங்கள்லாம் செலிப்ரேட் பண்ணலை அப்படின்னு பார்க்கும்போது தெலுங்குல எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10-15 ஹீரோ கிட்ட இருக்காங்க. மெயினான ஹீரோஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு 4-5 பேன் இந்திய ஹீரோஸும் வந்து ஃபார்ம் ஆயிட்டாங்க. அவங்க யார் படம் வந்தாலுமே அங்கே போய் செலிப்ரேட் பண்றாங்க. அதையும் தாண்டி நம்ம ஊர்லயே அவங்க படம்லாம் சூப்பரா ஓடிட்டு இருக்கு. பவன் கல்யாணுடைய ஹரஹர வீரமுல்லுன்னு ஒரு படம் போனா ரிலீஸ் ஆகுது. ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் வருது. கட் அவுட் பல விஷயம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இதே நம்ம ஊர்ல ஒரு படம் வந்தாலே நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டோம். வெயிட் பண்ணலாம், ஓடிடியில் பார்க்கலாம், அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம போயிட்டு இருக்கோம். அது தப்பு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் ஐயோ ஐ மிஸ்ட் இன் தியேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம புலம்புவோம். ஸோ அந்த மாதிரியான ட்ரை பீரியட் வரப்ப விஜய் சேதுபதி வந்து நம்மளை காப்பாற்றி தூக்கி கொண்டு போயிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் அவர் படமான ட்ரெயின் மிஸ்கின் அவருடைய ட்ரெயின் படம் வந்து ரிலீஸுக்கு காத்திருக்கு. அடுத்து தெலுங்குல ஒரு படம் பண்றாரு. பூரி ஜெகநாத் லைகர் டைரக்டர் கூட ஒரு படம் பண்றாரு. அவருடைய ஃபிலிமோகிராஃபியா வந்து மாறி மாறி வந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா மும்பையில இருந்துட்டு ஹிந்தியில வந்து ஒரு 3 படம் பண்ணாரு, தமிழ்ல ஒரு 3 படம் பண்ணாரு, இப்போ தெலுங்குல படம் பண்றாரு. ஆல்ரெடி தெலுங்குல படம் பண்ணியிருக்காரு, மலையாளத்துல பண்ணிட்டாரு. இந்த மாதிரியான பேன் இந்தியன் லாங்குவேஜஸ்ல கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. துல்கர் வந்து நான் கரெக்டான ஒரு பேன் இந்தியன் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி தமிழ் எடுத்துக்கிட்டோம்னா விஜய் சேதுபதி அவர்களும் ஒரு பேன் இந்தியா ஸ்டார் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா கரெக்டான ரேஞ்சில் போயிட்டு இருக்காரு. ஒரு ஷார்ட் டைம்லேயே வந்து 50 படங்கள் நல்லா வசூல் அந்த மாதிரியான கதாநாயகனாக வந்துட்டாரு. ஒரு 15 இயர்ஸ் ஆஃப் விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து நம்ம கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும். மக்கள் செல்வன் சமீபத்தில் அவருடைய மகன் நடித்த ஒரு படம் வந்துச்சு. அதுக்கு மிகப்பெரிய அளவில் விமர்சனம்லாம் வந்துச்சு. அதெல்லாம் தாண்டி வந்து இவருடைய படங்கள் நல்லா போயிட்டு இருக்கு. அவரையும் நம்ம வாழ்த்தலாம். 15 இயர்ஸ் ஆஃப் விஜய் சேதுபதி, அதையும் நம்ம கொண்டாடுவோம். அடுத்து அவருடைய எந்த படத்துக்கு நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணுறீங்களோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோக்கள் வரும். தொடர்ந்து நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.